இந்த வீடியோவில் நம்ம வந்து சாட்டின் கிளாத்தை வச்சு தான் ஒரு ஃப்ளார் பார்க்க போகிறோம். சாட்டின் கிளாத்தை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த கட் பண்ண எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு மேலே இருக்கணும். ஃபோல்டிங் வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சு தான் இப்போ நம்ம தையலை போட போகிறோம். தையல் வந்து எங்கே போடணும் அப்படின்னா, இந்த ரா எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட் பண்ண எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸில் தான் போட போகிறோம். இப்போ நல்லா கவனமாக பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் இருக்குது, அந்த ஃப்ளாரோட சென்டரில் கொண்டு போய் இன்னொன்று தான் வைக்கிறேன். ப்ளஸ் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த கட் பண்ண பக்கம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டிச்சஸை போடணும். ஸ்டிச்சஸ் வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் தான், சும்மா குத்தி எடுப்போம் இல்லையா, அதை மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான். இதை மாதிரி போட்டு எடுத்துங்க. அடுத்த ஃப்ளாரில் காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எப்படி வைக்கிறேன் நல்லா கவனமாக பாருங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இப்போ இன்னொரு ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுத்து மறுபடியும் அதே மாதிரியே சென்டரில் வைக்க போகிறோம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்னொன்றுத்தையும் எடுக்கிறேன், அதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இதுக்கு சென்டர் பாருங்களா, இதுக்கு சென்டர் அதை மாதிரி வச்சு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சஸ். இதே மாதிரி தான் எல்லா ஸ்டிச்சஸையும் நம்ம போட்டு எடுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ எடுத்தாச்சா. இப்போ அடுத்தது இன்னொன்றுத்தையும் எடுங்க, இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க. மறுபடியும் இந்த இதுக்கு சென்டர், அவ்வளோதான். இப்போ இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி நான் வந்து 5 எடுத்துக்கிறேன். நான் 5 ரவுண்ட் ஷேப் எடுத்து இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். இன்னொன்று எடுக்கிறேன், இதையும் அதோட சென்டருக்கு கொண்டு போய் முடிக்கிறேன், வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா, கீழே ஒன்று தொங்கிட்டு இருக்குல்ல, இதை தூக்கி அதுக்கு மேலே தூக்கி வைக்கணும். அதை பாருங்கள், இப்போ தச்சிட்ருக்கோம்ல, அதுக்கு மேலே தூக்கி இதையும் வச்சு இதையும் அதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் தச்சது. இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதையும் எண்டில் ஒரு நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சி இழுங்க. நல்லா டைட்டாக இழுத்து வச்சுட்டு ஒரு கட்டுக நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டுறது வந்து நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் அருகாது. நல்லா டைட்டாக நார்மலாக நம்ம எப்போவும் எப்படி கட்டுவோமோ அதை மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்த அப்புறம் அடியில் பிசுறாக தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நெருப்பில் காட்டி பொசுக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியும் வேணாம் விட்டுங்க, அதுப்பையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் லைட்டாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க, லைட்டாக அந்த விளக்கில் காமிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இதை கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி எடுத்தாச்சா. த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அப்படி லேசாக விரித்து விடுங்க, ரொம்ப விரிச்சிடாதீங்க. லைட்டாக விரிச்சிட்டு நடுவில் வந்து நான் போலன் ஃப்ளார் வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பீடு வைக்கனாலும் வச்சிங்க, இல்லை போலன் ஃப்ளார் வைக்கனாலும் வச்சிங்க. அவ்வளோதான். அழகாக ஃப்ளார் ரெடி ஆகிட்டு நான் இதே மாதிரி ஒரு 3 செஞ்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுதான் உங்களுக்கு பேசிக். இதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கிங்க. இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒன்று. அவ்வளவுதான். நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், 3 அதை மாதிரி செஞ்சுருக்கேன். 3 சைடுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், போலன் ஃப்ளாரை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். என்ன ஸ்டிச் பண்ணல, ஜஸ்ட் அரேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சென்ட் பண்ணுங்கள்.